கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. காவல்துறையின் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தகவலை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூரில் கூட்டத்தை அதிகரிக்கவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தாமதமாக வந்தார் என்று எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை அதிகரிக்கவே விஜய் தாமதமாக வந்தார் என்றும் அசாதாரணமான சூழலை எச்சரித்தும் ஆனந்த் காதில் வாங்கவில்லை என்றும் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருப்பவற்றை நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விவரங்களை முழுமையாக சொல்லுங்கள். கரூரில் தாவேக கட்சி தலைவர் விஜயின் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தான் தாவேக கட்சி நிர்வாகிகள் சேர்ந்த 4 நபர்கள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கொலையாகாத மரணம், மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரியின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல் மற்றும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் அடிப்படையில் 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் குற்றவாளியாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், 2வது குற்றவாளியாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், 3வது குற்றவாளியாக தாவேக இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து இந்த விபத்து சம்பவம் தொடர்பான எஃப்ஐஆர் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவேக கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும், பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடமும் மற்றும் இணைச் செயலாளர் சி.டி.ஆர். நிர்மல்குமாரிடமும் மற்றும் தாவேக நிர்வாகிகள் பலரிடமும் நானும், அதாவது அந்த புகார்தாரரும் வழக்கை பதிவு செய்த காவல் ஆய்வாளர் தரப்பிலிருந்து நானும் காவல் துணை கண்காணிப்பாளர் பலமுறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கினோம். நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பில் போலீசார் வழங்கிய போதும் தாவேக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய மற்றும் சரிவான தகர கொட்டைகளிலும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் தகர கொட்டகை உடைந்து மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டதாக அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறித்த நேரத்தை தாண்டி, அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் தாவேக நிர்வாகிகள் இந்த குறித்த நேரத்தை தாண்டி விஜய் வந்ததாகவும் அந்த எஃப்ஐஆரில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதே, அது பற்றி என்னது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இதில்? நிச்சயமாக இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வரை 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் குற்றவாளியாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், 2வது குற்றவாளியாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், 3வது குற்றவாளியாக தாவேக இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் ஆகிய நபர்களும் மற்றும் சிலர் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக தற்போது விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு ஏற்கனவே டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக இருந்தார். அவர் நேற்று மாலை திடீரென மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக விசாரணை அதிகாரியாக கரூர் மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நியமிக்கப்பட்டு தற்போது வரை தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 4 பேர் மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்கள் யார் யார், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது யார் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் சம்பந்தப்பட்டோர் மீது கடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதும் கரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வேறு யாருக்கும் தொடர்பு இருந்தார், அவர்களும் இந்த எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கரூர் மாவட்ட காவல்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் பற்றி என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆரில்? நிச்சயமாக தற்போது வரை அந்த வழக்கு பதிவில் தாவேக தலைவர் விஜயின் பெயரானது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த மற்ற தாவேக நிர்வாகிகள், அதாவது மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் மற்றும் சில நபர்கள் மீதுதான் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் நகர காவல் நிலைய போலீசாரால் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாவேக கட்சி தலைவர் விஜய் குறித்து இந்த வழக்கு விவரங்களில் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் தற்போது வரை பதியப்படவில்லை. ஆனால் தாவேக தலைவர் மக்கள் அதிக அளவில் கூட வேண்டும், தங்களது அரசியல் கட்சியை பலமாக பறைசாற்றும் விதமாக அவர் தாமதமாக வந்ததாகவும் இதனால்தான்
போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருந்த போதும் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டதாகவும் அந்த எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது, உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு என்று எப்போது யார் யாரிடம் எச்சரிக்கப்பட்டதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்பரசன்? இந்த எஃப்ஐஆரை பொறுத்தவரை புகார்தாரரும் காவல் ஆய்வாளரும் ஒருவரே, அதாவது காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் என்பவர் தான் புகார் அளித்திருக்கிறார் காவல் நிலையத்தில். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணைச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் பலமுறை தான் எச்சரித்ததாகவும், தான் மட்டுமல்லாமல் DSP நானும் எச்சரித்ததாகவும், ஆனால் தாங்கள் கூறிய அந்த எச்சரிக்கையை யாரும் காது கொடுத்து கூட கேட்கவில்லை எனவும் அந்த எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலே இருந்த மரத்தில் அமர்ந்ததாகவும், அவர்கள் கீழே இருந்ததால் கீழே தற்காலிகமாக போடப்பட்டிருந்த தகர கொட்டாயில் இருந்ததால் அந்த தகர கொட்டாய் சேதமாகியதாகவும், இதன் பேரில் தான் அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் அந்த எஃப்ஐஆரில் தெரிவித்திருக்கிறார்கள். எப்போது பதிவு செய்யப்பட்டது இந்த எஃப்ஐஆர்? சரியாக 7:45 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ தொடங்கிய பிறகு அதிலிருந்து சில மணி நேரங்களில் இந்த எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே நடந்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் கண்ணால் கண்டதுமாக காவல் ஆய்வாளர் திரு மணிவண்ணன் என்பவர் தான் புகார்தாரராக மாறி இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாகத்தான் அதிலிருந்து சில மணி நேரங்கள் கழித்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் காவல்துறை அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? இது தொடர்பாக கரூர் மாவட்ட காவல்துறையிடம் இன்று காலை புதிய தலைமுறை கால் செய்து அவர்களிடம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்டபோது, தொடர்ச்சியாக விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது எனவும், தற்போது வரை இந்த 41 நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளான மதியழகன், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் மற்றும் சில தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக யார் யாரெல்லாம் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர ஆலோசனை செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விதிமீறல் ஏற்பட்டு இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கரூர் மாவட்ட காவல்துறையானது இன்று காலை புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு தாவேகா நிர்வாகிகள் யாரையேனும் தொடர்பு கொண்டார்களா காவல்துறை தரப்பில்? தற்போது வரை தாவேகா நிர்வாகிகள் யாரிடமும் காவல்துறையிலிருந்து முதற்கட்ட விசாரணையை துவங்கவில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் என்ன நடந்தது, அங்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் மட்டுமே தற்போது வரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று மாலை திடீரென விசாரணை அதிகாரியாக ADSP பிரேமானந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று காலை வரை DSP செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த முதல் நேற்று மாலை ADSP பிரேமானந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து தற்போது அந்த சம்பவ இடத்தில் என்னென்ன அங்கு பிரச்சனை நடந்தது, எங்கெங்கு பாதுகாப்பு குறைபாடுகள் நடந்தது, எதனால் இந்த விபத்து நடந்தது என்று முதல் தகவல் அறிக்கையில் சொல்லி அன்பரசன் இணைப்பில் தொடர்ந்து பேசலாம்.